நீங்கள் வீட்டில் ஸ்டிச் பண்ணுறவங்களா, ஓவர்லாக் பண்ண முடியலேன்னு ஃபீல் பண்ணுறீங்களா, உங்களுக்கான டிப்பு தான் இது. இந்த மாதிரி ஃபினிஷிங்கில் ப்ளவுஸை நேராக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற ஃபேப்ரிக் இருக்குது இல்லைங்களா, அதையே 1/4 இன்ச்சு உள்ளுக்குள்ளே மடித்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக மடிச்சிங்கன்னா சுருக்கம் வரும். அதனால் ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் மடித்து வச்சுக்கோங்க, வீடியோவில் தெரிகிற மாதிரி. இது நீங்கள் கொஞ்சம் பெரிய ஸ்டிச்சிங் கூட வச்சுக்கலாங்க. நம்ம எப்போவும் ப்ளவுஸ் தைக்கும்போது சின்ன ஸ்டிச்சிங் வச்சுருப்போம். இதுக்கு நம்ம கொஞ்சம் பெரிய ஸ்டிச்சிங் வச்சுக்கலாம். இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது இல்லையா, தைக்கிறதுக்கு ரிஸ்க் இல்லாமல் இருக்கணும், சுருக்கம் வந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கணும். அதுக்காக அந்த கீழே வரும்போது கரெக்டாக மடித்து விட்டுக்குங்க. ஒரு மாதிரி அப் அண்ட் டவுன் இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் மேலே இருக்கிற ஃபேப்ரிக்கு அது மேலே வச்சு 2 ஒட்டுக்கா தைச்சிக்கணுங்க. இப்போ நீங்கள் தைக்கும்போது அது டிஃபால்ட்டாகவே சேர்ந்து தான் ஸ்டிச்சிங் வரும். இந்த மாதிரி தெரியுதுங்களா? இப்படியே மடித்து விட்டுக்குங்க. அந்த ஓவர்லாக் கட்டையில் வரும்போது கொஞ்சம் எக்ஸாக்டாக மடித்து விட்டுக்கோங்க. ஆனால் போடும்போது கிளைண்ட்டுக்கு அழுந்தாமலும் இருக்கணும் இல்லையா, அதனால தான் நம்ம குட்டியாக மடிக்கிறோம். தெரியுதுங்களா? இப்போ ஃபினிஷிங் பாருங்கள், பர்ஃபெக்டாக இருக்குதா? ஓவர்லாக் பண்ணாமலே நீட்டாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள்.